மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் தெப்பத் திருவிழா நிகழ்ச்சியை முன்னிட்டு சிந்தாமணியில் உள்ள கதிரறுப்பு மண்டபத்தில் கதிரறுப்பு திருவிழா நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில் தெப்பத் திருவிழா நிகழ்ச்சியை ஒட்டி தினமும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் மதுரை மாரியம்மன் தெப்பக்குளத்தில் தெப்பத் திருவிழா நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. அதன் முன்னோட்ட நிகழ்ச்சியாக மீனாட்சி அம்மன் சொக்கநாதருடன் சிந்தாமணியில் உள்ள கதிரறுப்பு மண்டபத்திற்கு எழுந்தருளி கதிரறுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. சிந்தாமணியில் நடைபெறும் கதிரறுப்பு திருவிழாவிற்காக மீனாட்சி அம்பாள் மற்றும் சொக்கநாதர் பிரியாவிடையுடன் பல்லக்கில் கோவிலில் இருந்து கீழமாசி வீதி விளக்கு தூண் வழியாக சிந்தாமணி கிராமத்தை அடைந்தார். அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வருகையை ஒட்டி வழிநெடுங்க திருக்கண் மண்டகப்படி அமைத்து மீனாட்சி சொக்கநாதருக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிந்தாமணியில் உள்ள பழமை வாய்ந்த கதிர் அறுப்பு மண்டபத்தில் எழுந்தருளிய பிறகு அங்கு அமைக்கப்பட்டிருந்த நெற்கதிர்களை மீனாட்சி சொக்கநாதர் கதிர் அறுப்பு செய்யும் நிகழ்ச்சி ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த வைபவத்தினை காண சிந்தாமணி கிராமநத்தம், வில்லாபுரம், அவனியாபுரம், பனையூர், விரகனூர் பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்.